சேலத்தில் நாள்தோறும் இயக்கப்படும் அரசு பேருந்துகளில் பயணம் செய்யும் மக்கள் அவர்கள் சந்திக்கும் சிக்கல்கள் குறித்து ஓடும் பேருந்தில் இருந்து நமது செய்தியாளர் ரியாஸ் அளித்த கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம். சேலம் பழைய பேருந்து நிலையத்திலிருந்து நாள்தோறும் சுமார் 220 பேருந்துகள் நகர பேருந்துகளாக இயக்கப்பட்டு இருக்கு. அந்த வகையில் நான் இப்போ சேலத்திலிருந்து ஓமலூர் செல்லக்கூடிய ஒரு நகர பேருந்தில் பயணிச்சிட்டு இருக்கேன். இந்த பேருந்துகளை பொறுத்த வரைக்கும் அனைத்துமே பழைய பேருந்துகள். குறிப்பாக சொல்லப்போனால் இந்த 220 பேருந்துகளை பொறுத்த வரைக்கும் சுமார் 80 முதல் 50 பேருந்துகள் மட்டுமே புதிய பேருந்துகள் இயக்கப்படுகிறது. மீதமுள்ள அனைத்து பேருந்துகளுமே அதாவது பாழாய் போன பழைய பேருந்துகள் தான் இயக்கப்படுகிறது. இந்த பேருந்துகளோட நிலைகளை தற்போது நீங்கள் பார்க்கலாம். இங்கே பயணக்கூடிய பயணிகளை பொறுத்த வரைக்கும் ஒரு விதமாக அச்சத்துடன் தான் நாள்தோறும் இந்த பயணங்களை மேற்கொண்டு இருக்காங்க. குறிப்பாக இந்த பேருந்துகளை பொறுத்த வரைக்கும் இங்கே இருக்கக்கூடிய இந்த இன்ஜின் ஆகட்டும், அதே போல கண்ணாடிகள் ஆகட்டும் பல்வேறு பகுதிகளில் உடைந்து போயும் பல்வேறு பிரச்சனைகளுக்கு ஆளாகியிருக்காங்க. இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் இந்த பேருந்துகளை பொறுத்த வரைக்கும் பார்க்கலாம். இந்த சேரு இந்த இருக்கக்கூடிய இந்த சேரை பொறுத்த வரைக்கும் இங்கே ஒரு கயிறுகளால் கட்டப்பட்டு, அதாவது குறிப்பாக இந்த பழைய இரும்பு துண்டுகளாக இங்கு காட்சிகள். இது பொதுமக்களுக்கு பல்வேறு வகையில் அச்சத்தை ஏற்படுத்தும் வகையில் தான் இந்த சேலம் நகர பேருந்துகள் இயங்கி வந்துட்டு இருக்கு. குறிப்பாக இங்கே பொறுத்த 220 பேருந்துகள் செயல்பட்டு இயக்கிட்டு வந்துருக்காங்க. நாள்தோறும் பல்வேறு பகுதிகளில் இந்த பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது. மழைக்காலங்களை பொறுத்த வரைக்கும் பல பேருந்துகளை பொறுத்த வரைக்கும் தண்ணீர் விழுவும் பேருந்துகளாக இயங்கிட்டு இருக்கு. இந்த பேருந்துகளை பார்க்கலாம். இந்த பேருந்துகளை பயணிக்கும் போது பார்க்கலாம், இங்கே இருக்கக்கூடிய இருக்கைகளுடைய நிலைமையை நீங்கள் பார்க்கலாம். குறிப்பாக இந்த பழைய இருக்கைகளாக இருப்பதால் கயிறு கட்டி தற்போது செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை தற்போது இங்கே இயங்கி வந்துட்டு இருக்கு. இங்கே பேருந்துகளில் பயணிக்கிற மக்கள் நம்மகிட்ட பேசினா, நீங்கள் டெய்லி பேருந்தில் போயிட்டு இருக்கீங்க, எப்படி இருக்கு? உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கா? பாதுகாப்பெல்லாம் இந்த இதுலாம் நீங்கள் அந்த பேருந்து வராது. அப்புறம் மழை பெஞ்சா ஒழுவோம், ரொம்ப சிரமம் தாங்க. எந்த ஒரு பஸ்ஸுமே டவுன் பஸ் கரெக்டாக இருக்கிறதுல இந்த ஒரு பேருந்து தான் இப்படியா? எல்லா பேருந்தும் இப்படி தான் இருக்குங்களா? ஓமலூர் டிப்போலேருந்து வர பேருந்து எல்லாமே அப்படி தாங்கண்ணா. ஓமலூர் சைடு அங்கேருந்து வர பஸ் எல்லாமே அப்படி தான். அதாவது சேலம் நகர பேருந்தை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக சேலம் பழைய பேருந்து சொல்லுவாங்க. இந்த பழைய பேருந்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு பகுதிகளுக்கு குறிப்பாக சேலம் இருக்கக்கூடிய ஓமலூர், தாரமங்கலம், பில்லாலப்பட்டி, வாழப்பாடி, மல்லூர், இது போல பல்வேறு கிராமங்களுக்கும் இந்த பேருந்துகள் இயக்கப்படுகிறது. காலை நேரங்களில் கல்லூரிகள் செல்லக்கூடிய, பள்ளிக்கு செல்லக்கூடியவர்கள், வேலைக்கு செல்பவர்கள் அனைவரும் இந்த பேருந்துகளை பயன்படுத்திட்டு இருக்காங்க. இந்த பாடாவடியான பேருந்துகள் குறிப்பாக நாம் இந்த பேருந்து ஒரு சாட்சியாக பார்க்கலாம். இதே போல தான் பல்வேறு பேருந்துகளிலும் பல்வேறு பிரச்சனைகள் நிலவிட்டு இருக்கு. குறிப்பாக இருக்கக்கூடிய அந்த இன்ஜின் நாடாகட்டும், அல்லது ஓட்டுநரை பொறுத்த வரைக்கும் அவரும் பல்வேறு சிரமங்களுக்கு இடையே இந்த வாகனங்கள் இயக்கக்கூடிய சூழ்நிலை தற்போது இங்கே ஏற்பட்டிருக்கு. பேருந்துகள் இங்கு இயக்கினாலும் இங்கே கூடிய மக்கள் ஒரு அச்சத்துடன் செல்லக்கூடிய சூழ்நிலை தற்போது ஏற்பட்டிருக்கு. இந்த அரசு பேருந்துகளை பொறுத்த வரைக்கும் அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். குறிப்பாக பொறுத்த வரைக்கும் அனைத்து பேருந்துகளும் புதிய பேருந்துகளாக இயக்கப்படுவதாக அரசாங்கம் தெரிவித்தாலும் தற்போது இந்த ஓட்டுநர் இயக்கக்கூடிய இந்த கீர் அதே போல ராட் ஆகியவற்றை நீங்கள் பார்க்கலாம். எந்த வகையில் இருக்குங்கிறத பார்க்கலாம். குறிப்பாக இந்த ஓட்டுநர் உட்கார்ந்தக்கூடிய இந்த இருக்கையாகட்டும், மற்ற பகுதிகளாகட்டும் போதிய வசதிகள் இல்லாமல் பல்வேறு சிக்கல்களுக்கு ஓட்டுநர்களை பொறுத்த வரைக்கும் பல்வேறு சிக்கல்களை கடந்தால் இந்த வாகனங்களை பொதுமக்களை பத்திரமாக கொண்டு சேர்க்கிறார்கள். இங்கே பொறுத்த ஆட்கள் பற்றாக்குறை உறுப்பினர் இருக்கக்கூடியது. அதே போல இங்கே இருக்கக்கூடிய பராமரிப்பு உபகரணங்கள் போதுமான அளவு உபகரணங்கள் கிடையாது. இருக்கைகள் மோசமான இருக்கைகள், மழை விழுந்தால் தண்ணீர் ஒழுகக்கூடிய சூழ்நிலையில் பேருந்துகள் இங்கே வந்துருக்கு. சேலத்தை பொறுத்த வரைக்கும் இதே போன்ற சூழ்நிலை தான் தற்போது இங்கு நிலை வந்துட்டு இருக்கு. இந்த நிலையை மாற்ற வேண்டும் என்பதுதான் இந்த சேலம் மட்டுமல்ல அனைத்து பகுதி மக்களுடைய ஒரு ஒட்டுமொத்த கோரிக்கையா இருக்கு. நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக சேலத்திலிருந்து நான் ரியாஸ்.